மரத்தை வெட்டினால் நட்டு வைத்து வளர்க்கக்கூடிய மரத்தையே வெட்டக்கூடாது என்று தடுக்கிற கேரளா, வெட்டினால் வளர்க்க முடியாது, அதை உருவாக்க முடியாது என் மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போறான். இதை அனுமதிக்குதாகும் அரசு, திமுக அரசு, அதிமுக அரசு கூட நின்று ஒரு வார்த்தை பேசுறாடா காங்கிரஸ், பாஜக. என்னத்துக்கு நீ போடுற? எதுக்கு போடுற? அவன் நம்ம வளர்த்த பூரா எடுத்துட்டு போயிட்டு அதே லாரியில குப்பையை கொண்டாந்து போட்டான். மருத்துவ கழிவு, காய்கறி கழிவு, பிளாஸ்டிக் குப்பையை இங்க இருக்கிற போலீஸுக்கு, செக் போஸ்டுக்கு தெரியாம கொண்டு வரானாடா? தெரியாம கொண்டு வரானா? சொல்லு. இது வளைக்கொள்ள காடு, அவனுக்கு நம்ம அவன் பார்வையில் நம்ம குப்பமேடு. நீ சகித்துக்கிற சார். உன் தொழுகையில, உன் ஜபத்துல, உன் வழிபாட்டுல, உன் அழுகையால இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து அதை எங்களை மலையை உயர்த்து காட்டுறான். காட்டு. உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தான்? வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சின்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? எவன் சொல்லி கொடுத்தான்? இந்த மலை ஒண்ணுதான், இந்த பூமி ஒண்ணுதான், இந்த மரம் ஒண்ணுதான். உன் பிள்ளைகளோடதரா, அவன் பிள்ளைகளோடதரா, உன் சந்ததியோடதரா, பத்திரமா வச்சுட்டு போகணும்டா. அவனுக்கு ரோடு போட, அவனுக்கு வீடு கட்ட, அவனுக்கு துறைமுகம் கட்ட ஓ மலை. ஏன் அவன் மலையா இருக்கல? உனக்கு தெரியாது. மதுரையில் ஒரு வழக்கு ராத்திரிக்கு போட்டு காட்டுறேன் பாரு. அந்த நீதிபதி என்ன இவர் வழக்கு போட்டவன் யார் தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மலையாளி. வழக்கை, இந்த பிரச்சனைக்கு யார் தெரியுமா காரணம்? நாங்க தான், நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். எங்களை மாவட்ட ஆட்சியர் தடை போடுகிறார். அதை நீங்க கேரளாவில் மனுவில் பாருங்க. கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால், இந்த வார்த்தையை எல்லாரும் நீங்க கவனிச்சுக்கணும், தடை இருப்பதால் அங்கே அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்கள் பாதிக்கப்படுவதால், மலை மணல் இல்லாமல் பாதிக்கப்படுவதால் தமிழ்நாட்டிலிருந்து வெட்டி எடுத்து செல்வதற்கு மாண்புமிக்க நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி தரணும். இதாண்டா வழக்கு. இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? இல்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்கணும்னு ஒருத்தனாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும்ல. கேட்கல. அரசு தரப்பு கேட்கல, அரசாங்க வழக்கறிஞர் கேட்கல, நீதிபதி கேட்கல. 750 லாரிகளில் ஒரு நாளைக்கு பெர் டே வெட்டி கொண்டு போகலாம்னு நீதிமன்றம், மாண்புமிக்க நீதிமன்றம் நம் தாயின் மாறையருக்கு அனுமதி கொடுக்குது. அவன் மலை அப்படி இருக்கணுமா? ஏன் மலையை வெட்டி தரமட்டமாக்கி குவாரியாக்கி அழிக்கணுமா? மேற்கு தொடர்ச்சி மலையை துண்டிச்சிட்டான். உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ போய் ஆயர் சொல்வாரு, அதை கேட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு போடு. ஆனால் எழுதி வச்சுக்க, நீ நான் சத்தியத்தின் மகன், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். இறைப்பணி என்பது, ஆன்மீகம் என்பது, வழிபாடு என்பது ஒரு நிலத்தின்